பசங்க படிக்காம கூட எக்ஸாம் ஹால்குள்ள கரெக்டா போயிடலாம். ஆனா இந்த பர்டிகுலர் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா எக்ஸாம் ஹால்குள்ள உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கா சிம்பிளான ரூல்ஸ் தான் என்டியோட கைட்லைன் சொல்லுது. ஆனா யூடியூபர்ஸா சேர்ந்து அந்த கைட்லைன்ஸை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. என்னென்ன கைட்லைன்ஸ் என்டிஏ வந்து அபிஷியலா சொல்றாங்க. என்டிஏ சொல்லியிருக்கிறது ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்க ட்ரெஸ்ஸை லைட்டா வச்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப கலர்ஃபுல் ட்ரெஸ் போடாதீங்க, ரொம்ப லைட்டான ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்க. இது வந்து என்டியோட கைட்லைன். ஃபுல் ஹேண்ட், சரிங்களா, மல்டி லேயர் க்ளாத்திங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். எதுக்காக சார் அவாய்ட் பண்ணுறோம்? நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் என்டியோட கன்சர்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நீங்க சரியா இப்போ நான் ஒரு கையில வந்து டிஷர்ட் போட்டிருக்கேன், இதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட் இல்லை ஒரு ஓவர் கோட் இல்லை ஏதாச்சும் ஒன்று போடுறேன்னா தட் இஸ் அ சான்ஸ் தட் நான் உள்ளே ஏதாச்சும் விட்டு வைக்கலாம். சரியா? ஸோ என்டிஏ வந்து ஒரே ஒரு கன்சர்ன் என்ன சார், நீ என்ன ட்ரெஸ் போட்டு வரது அவங்க கன்சர்ன் இல்லை, நீங்க காப்பி அடிக்காம இருக்கணும். இதுதான் அவங்களோட மெயின் கன்சர்ன். அப்போ ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ல நீங்க உள்ள எழுதி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்னா நீ வந்து மடிச்சு இங்க வரைக்கும் காட்டுன்னு சொல்ல முடியுது. இப்போ ஹாஃப் ஹேண்ட் ட்ரெஸ்னா கூட இங்க இப்படி அவங்க ஓப்பன் பண்ணி இந்த இடத்த பார்க்கலாம், ஏதாச்சும் காப்பி அடிக்கிறதுக்கு எழுதி வச்சிருக்கியா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்னா இங்கிருந்து இங்க வரைக்கும் தூக்க முடியாது. ஓகே, அதனால ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் வந்து அவாய்ட் பண்ணிரு. சரியா? ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் அவாய்ட் பண்ணிரு. லாஸ்ட் சரியா ஒரு 2 to 3 years பேக்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டுன பசங்க கையை வந்து கத்திரிக்கோல் வச்சு வெட்டிட்டு உள்ள போனாங்க. ஓகேவா? எக்ஸாம் டைம் அப்போ இந்த பேனிக் சுச்சுவேஷன்லாம் வேணா கத்திரிக்கோல்ல எங்க போய் தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா குர்த்தி, இந்த குர்த்தியில பார்த்தீங்கன்னா முக்காவாசி குர்த்தி ஒன்று 3/4 தான் இருக்கும், இல்லைன்னா ஃபுல் ஹேண்டாக இருக்கும். ஓகேவா? அகெயின் ட்ரெஸ் வந்து பெருசா இருக்கிற போறதுனால நீங்க உள்ள வந்து பிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால குர்த்தி வந்து அந்த அளவுக்கு அலோவ் பண்றது இல்லை. இருக்கிறதுல சிம்பிளான ட்ரெஸ் என்ன? சரியா சார்? டிஷர்ட். டிஷர்ட்ல வந்து காலர் வச்ச டிஷர்ட் எடுத்துட்டு போலாமான்னு கேட்டா அவாய்ட் பண்ணிக்கோ. ஏன்னா காலர் வச்ச டிஷர்ட்டை பொறுத்தவரைக்கும் அடியில சரியா இந்த இடத்துல பின்னாடி பிட்டு வைக்கலாம், சரியா சைட்ல பிட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? என்டிஏ வந்து இவ்வளோ கொஸ்டின் கொடுக்க போறான். சரியா? 180 கொஸ்டின் இருக்கு, நீ 180 கொஸ்டின் பிட்டெல்லாம் கொண்டு போக முடியுமா? வாய்ப்பே இல்லை. சரியா? மிஞ்சி போனா 5 கொஸ்டினுக்கு விட்டு கொண்டு போறனா கூட இந்த பிட்டை வந்து அந்த டைம்ல பார்த்து எழுதுறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். பட் என்டிஏ இந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? அப்ப நல்லா பாரு, ட்ரெஸ்ல நிறைய போட்டோஸ் எல்லாம் பார்த்து பயப்படாத. ஏன்னா ஒரு சில இடத்துல போட்டோஸே தப்பா போடுவாங்க. இதெல்லாம் காலர் வச்சது, ஸோ காலர் வச்சதெல்லாம் அலௌடு கிடையாது. புரியுதா? அதே மாதிரி பட்டன் இருக்கு அப்படின்னா அந்த பட்டன் கேப்ல வந்து நீங்க விட்டு வைக்க முடியும். இப்போ நீங்க பட்டன் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் டிஷர்ட்டோட பட்டன்ல என்ன பண்ணல, அந்த பட்டனோட கேப் இருக்கு பார்த்தீங்களா, பட்டன் ஒரு ஹோல் வழியா விடுறோம்ல, அந்த ஹோல் கேப்ல நீங்க பிட் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்குன்னா இந்த இடத்துல பட்டன் போட போறேன்னு வச்சுக்கோங்க, இந்த பட்டன் போடுற இந்த கேப்ல வச்சுக்க வேணாம் பிட்டை. அதனால என்ன சொல்லுவாங்க, இதை அவாய்ட் பண்ணிடணும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த பட்டனுக்கு பின்னாடி நான் பிட்டு வைக்க முடியும். அதனால பட்டன் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது பெட்டர். சரிங்களா? ஷால் போடலாமா அப்படின்னு கேட்டா ஷால் அலௌடு கிடையாது. சரிங்களா? 3/4 ஷால் இதெல்லாம் அலௌடு கிடையாது. எல்லாருக்கும் சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸிங் சொல்லிடுறேன். சிம்பிளஸ்ட் ட்ரெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் இருக்கக்கூடாது. ஏன்னா நீ பாட்டுக்கு பீரியாடிக் டேபிள பிரிண்ட் பண்ணி கொண்டு போயிட்டா என்ன பண்றது? ஓகே, சரி ஏதாச்சும் ரேண்டமா 1-2 பிரிண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளெயின் டிஷர்ட் ட்ரை பண்ணு. ஓகே, பட்டன் இல்லாத பிளெயின் டிஷர்ட் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் போட்டு போகலாம். நைட் ட்ரெஸ் மாதிரிலாம் வச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே கீழே ஒரே மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த இதுல பாரு, சரியா சார் நான் வந்து கஸ்டமரி, சரிங்களா, நீங்க ஷாலே போட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்க, நான் இந்த மாதிரி கஸ்டமரி ட்ரெஸ் போட்டு போறேன், தாராளமா போகலாம். பட் என்ன அப்படின்னா இந்த ட்ரெஸ் போட்டு போறதுக்கு முன்னாடி உங்களை தரோவா செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? இருக்கிறதுல பெஸ்ட் என்ன சார்? இங்க பாரு, டிஷர்ட். சரியா? ஒரு டிஷர்ட் கீழே ஒரு பேண்ட். சரியா? பேண்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டன் அலோவ் பண்ண மாட்டாங்க, மெட்டல் டிடெக்டர் வச்சு. அந்த மெட்டல்ல என்ன காப்பி அடிக்க போறீங்க எனக்கு தெரியல. ஓகே சார், மெட்டல்ல அந்த பட்டன் இருக்குல்ல, பட்டன்ல ஒரு பேர் இருக்கும், பேரை வச்சு காப்பி அடிச்சிருவீங்க, என்ன ரூல்ஸ்னு எனக்கு தெரியலடா. ஓகேவா? ஜீன்ஸ் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஹைட் பண்ணு. ஒரு ட்ராக் பேண்ட் வாங்கிக்கோ. ஒரு டிஷர்ட், ஒரு ட்ராக் பேண்ட். ட்ராக் பேண்ட்ல இந்த கார்கோ மாதிரி நிறைய பேக்கெட் வச்சதை வாங்காத. அவங்க சும்மா 2 பேக்கெட், ஏன்னா பேக்கெட் இல்லாத பேண்ட் எல்லாம் தேடுறது கஷ்டம். சரியா? அதனால பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் இருக்கு, அவங்க 2 பேக்கெட்டுக்குள்ள கையை விட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க, உன்னை அலோவ் பண்ணிடுவாங்க. சிம்பிளஸ்ட் ட்ரெஸ் என்ன? ஒரு பிளெயின் டிஷர்ட் கீழே ஒரு பேண்ட். சார் ஷூ போட்டு போகக்கூடாது, ஏன்னா ஷூக்குள்ளே நீ விட்டு வைக்க வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சாண்டில், ஹை ஹீல்ஸ் இதெல்லாம் அலௌடு கிடையாது. ஏன்னா ஹீல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி இந்த ஒரு சில படத்துல காட்டுற மாதிரி டைமண்ட் வச்சுட்டு போற மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போயிருவீங்க. ஓகே, அதனால அதெல்லாம் அலௌடு கிடையாது. சிம்பிளான ட்ரெஸ்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. சொல்றது புரியுதா? பிரிண்டட் நிறைய இருக்கக்கூடாது. சரியா? ஸோ ஸ்லிப்பர் சாண்டில் வித் லோ ஹீல். சரியா? லோ ஹீல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஹை ஹீல்ஸ் வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே,
கேர்ள்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சா ஹூக் இருக்கு பார்த்தீங்களா, மெட்டல் ஹூக்கு பதிலாக ஒன்று ஒயர் ஹூக் இருக்கும் சரிங்களா, அதாவது பிளாஸ்டிக்ல அந்த ஹூக் இருக்கும் அந்த மாதிரி ப்ரா. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஸ்போர்ட்ஸ் ப்ரா சரிங்களா, பிக்னர்ஸ் ப்ரா இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ். ஓகே, ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்தோன்னா மெட்டலில் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஓகே, அதே மாதிரி டிஷர்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒன்று பெருசாலாம் யோசிக்காத, டிஷர்ட் முடிஞ்ச அளவுக்கு காட்டன் டிஷர்ட் வச்சுக்கோ, ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு அதான் பெட்டர். ஒரு ட்ரெஸ்க்கு மேலே இன்னொரு ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு அந்த வெயிலுக்கு தாங்காது. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள், இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இப்போ நல்ல மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அலௌடான்னு கேட்டால் அலௌடு கிடையாது. ஒரு சில வெப்சைட்ல இருந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன், அவங்க இதெல்லாம் அலௌடுன்றாங்க, பட் அலௌடு கிடையாது. இத்தனை பட்டன்ஸ் இருக்கு, ஃபுல் ஹேண்ட், அதனால அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் பாரு, இந்த அம்மா இந்த ஜிமிக்கி தோடு இதெல்லாம் போட்டிருக்கு, இதெல்லாம் அலௌடு கிடையாது. துப்பட்டா அலௌடு கிடையாது, இந்த கையில இருக்க வளையல் அலௌடு கிடையாது, ஹை ஹீல்ஸ் போட்டிருக்காங்க அலௌடு கிடையாது. இதெல்லாம் வெப்சைட்ல சரியா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, போட்டோ பார்ப்பான், போட்டோல பாருங்களேன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, அப்ப நானும் வந்து என்ன பண்றேன், சுடிதார் போட்டு போயிருந்தேன் அப்படின்னு போயிருவீங்க. அலோவ் பண்ண மாட்டான். ஷூ அலௌடு கிடையாது சரியா, ஷூ அலௌடு கிடையாது. எது அலௌடு சார், பவர் கண்ணாடி அலௌடு, பவர் கண்ணாடியாக இருந்தா அலௌடு. இது அலோவ் இல்லை, கால்குலேட்டர் அலோவ் இல்லை, இந்த மாதிரி ஜிம்கி தோடு இதெல்லாம் அலௌட் இல்லை. டிஷர்ட் வந்து அலௌடு தான் சரியா. இதுல ஏன் நாட் அலௌட்ல போட்டிருக்காங்கன்னு தெரியல, எடிட்டருக்கு வந்து இவங்க சொன்னது புரியல என்னன்னு எனக்கு தெரியல, பட் இதை போட்டு வச்சிருந்தாங்க சரியா. டிஷர்ட் அலௌட், காலர் வச்சது வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோ. டிஷர்ட்ல பிரிண்டட் அலௌடா சரியா. இப்போ என்னோட டிஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் என்ன சார், காலர் இருக்கு ஒரு ப்ராப்ளம், இதுல பிரிண்ட் இருக்கு சரிங்களா. அகைன் நாங்கள் செக் பண்றவங்க மேபி இது ஒரு ஆன்சர் அப்படின்னு அசியூம் பண்ணலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட் இல்லாம பிளெயின் டிஷர்ட்டா பார்த்துக்கோங்க. நல்ல பாரு, மேமோட வீடியோ ஒன்று இருக்கும், இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்துக்கிட்டே என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ஓகேன்னு சொல்றாங்க, ஆனால் இது முக்கா கை அளவுக்கு வந்திருக்கு. ஓகே, இது ஒரு ப்ராப்ளமாக அமையலாம், அதனால இதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேசிக்கான ஒரு டிசைன் இருக்கிறதுனால இட் இஸ் அக்செப்டபிள், பட் டிசைன்ஸும் அவாய்ட் பண்றது பெட்டர். ஓகேவா. இந்த டிஷர்ட் பாரு, பிளேனான டிஷர்ட் சரியா, அதே மாதிரி ஃபுல் ஹேண்ட் தயவு செய்து போட்டு போயிடாத, ஹாஃப் ஹேண்ட் ஸ்லீவ்லெஸ் எது வேணாலும் போட்டுக்கோ. ஓகே, இந்த டிஷர்ட் நல்லா இருக்குது, இதை நீங்க தாராளமா எடுக்கலாம். பேண்ட்டை பொறுத்துட்டு பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா வச்சுக்கோ. ஓகே, ஒன்னுக்கு லெகின்ஸ் இதெல்லாம் போடலாமான்னு கேட்டா இல்லை, ஏன்னா திடீர்னு அவங்க வந்து இப்போ செக் பண்றதுக்கு இப்படி உதற சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, லெகின்ஸ் எல்லாம் உதற முடியாது சரியா. ஜெகின்ஸ் லெகின்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ. ஜீன்ஸ் ப்ரிஃபரபிள் நாட் சரியா, நாட் ப்ரிஃபரபிள். ஸோ இந்த ட்ரெஸ் ஓகே, பட் அதுல இதுல பாரு, இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இது மெட்டல்ல இருக்கக்கூடாது, அந்த இது மெட்டல்ல இருக்கும். ஸோ இருக்கிறது ஈஸியான ஆப்ஷன் என்ன சார், இது ட்ரௌசர் சரியா. ட்ராக் பேண்ட் இருக்கும் பத்தி, அது பட்டன் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு தூக்கி மாட்டலாம், அந்த நாடாவை கட்டலாம். அவங்க ஏதாவது பிரச்சனை இருக்குன்னாங்கன்னா நாடாவை கழட்டி விட்டுரு. பசங்க நிறைய பேர் ஜீன்ஸ் லூஸான ஜீன்ஸ் வச்சிருப்பேன், பெல்ட் போட்டு போவேன், பெல்ட்டை கழட்டி விட்டுருவாங்க, பார்த்து வச்சுக்கோ. ஓகே, இதெல்லாம் நாட் அலௌட்ல பார்த்தீங்க அப்படி. ஓ வெயிட் பண்ண, அடுத்த வீடியோல இதில் நாட் அலௌட் சரியா. ஏன் இதுல நாட் அலௌட், ஏன்னா ஃபுல் ஹேண்ட் இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இது இருக்கும் சரியா, ஷால் இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் அலௌடு கிடையாது. நிறைய டிசைன்ஸ் இருந்தா அலௌடு கிடையாது. ஓகேவா, டிசைன்ஸ் இருந்தா அலௌடு கிடையாது. நீங்க ஸ்லீவ்லெஸ் வேணா போட்டுக்கலாம், அதுல ஒரு தப்பும் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்கு, காலர் இருக்கு, அதனால இது அலௌடு கிடையாது. ஓகேவா. அகைன் இதுல பாத்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு இங்க சரியா, இந்த கயிறுல தொங்கிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி டிசைன் இருக்கால, இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பிரிண்ட் இருந்தா அலோவ் பண்ண மாட்டாங்க சரியா. பிரிண்ட் இருந்துச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சரிங்களா. ஸோ இவ்வளோதான் பேசிக்கான விஷயம் ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும். வேற விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்கமிங் சரியா 1ஆம் தேதி 2ஆம் தேதி போல சொல்லிடுறேன், அதை ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதுதான் பேசிக் ட்ரெஸ் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ்ஸை சிம்பிளாக வை, என்ன கிடைக்குதோ ஒன்று கடைக்கு போ சரியா. பிளெயின் டிஷர்ட் சரியா, பிளேனான டிஷர்ட் இருக்கும் பார்த்தியா, டிசைன் இல்லாம காலர் இல்லாம ஒரு டிஷர்ட், கீழே போடுறதுக்கு ஒரு பேண்ட். ஓகே, அதில் பட்டன் இருக்கக்கூடாது. பேக்கெட் 2 பேக்கெட் வந்து அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே இருந்தால் ப்ராப்ளம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியான இதில் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஷார்ட்ஸு முக்கா பேண்ட்டு அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க சரியா. கேட்டால் நம்ம கலாச்சாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ வந்து ஐயோ நான் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நீட் எக்ஸாம் எழுத வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்னோட கேரக்டருக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம அங்கே போய் பேச முடியாது. அதனால பாய்ஸ்னாலும் சரி கேர்ள்ஸ்னாலும் சரி ஷார்ட்ஸு சரிங்களா, மினி ஸ்கர்ட் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. தேங்க்யூ.